ஹலோ எவ்ரிவன். ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீட்ஸ், அதாவது 6 மாதம் முடிஞ்ச குழந்தைகளுக்கு டயட் ஸ்டார்ட் பண்ணுற பேரண்ட்ஸ்க்கு இருக்கிற காமனான டவுட்டு, இல்லை நிறைய குழப்பங்கள் இருக்குது. பேபிஸ்க்கு வந்து சால்ட்டு, சுகர் இதெல்லாம் டயட்டில் ஆட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கான்செப்ட் வந்து காமனாக வர்றது பேபியோட கிட்னி ரொம்ப மெச்சூர் ஆகிருக்காது, நம்ம நிறைய சால்ட் ஆட் பண்ணால் பேபி கிட்னிக்கு ப்ராப்ளம் வரும் இப்படிங்கிற ஒரு மித்துமே இருக்குது. இது கம்ப்ளீட்டாக தவறானது. பேபிஸ்க்கு வந்து நார்மல் டேஸ்ட், அதாவது ஃபேமிலி டயட்டில் என்ன மாதிரி எடுக்கிறோமோ அதை வந்து தாராளமாக ஆட் பண்ணலாம். சால்ட் பொறுத்தவரை மினிமல் சால்ட்டு நம்ம ரொட்டீனாக டயட்டில் எப்படி ஆட் பண்ணுறோமோ அது கொடுக்கறது சேஃப் தான். உப்பு இல்லாமல் பேபி சாப்பிட்றது அப்படிங்கிறது கொஞ்ச நாளில் பேபி ஃபுட்டை வெறுத்துருவாங்க. அதே மாதிரி ஸ்வீட் பொறுத்தவரை ரிஃபைன்ட் சுகர் நீங்கள் எப்போவுமே அவாய்ட் பண்ணிடலாம். ஒயிட் சுகர் வேண்டாம். ஆனால் கருப்பட்டி, பனங்கற்கண்டு இந்த மாதிரியான நேச்சுரல் சுகர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறது நல்லது தான். அது இல்லாமல் அதில் நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ஸுமே இருக்குது. ஸோ ரொட்டீனாக டயட்டில் உப்பு இல்லாமல் ஸ்வீட் இல்லாமல் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. பேபிக்கு பிடிச்ச மாதிரி நார்மல் லெவல் ஆஃப் சால்ட்டு அண்ட் நீங்கள் ஸ்வீட்டுமே நேச்சுரல் சுகர்ஸ் வந்து ஆட் பண்ணி பேபிக்கு கொடுக்கறது நல்லது தான். தேங்க்யூ.